ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து சூப்பரான ஒரு ட்ரிங்க். நெல்லிக்காய் ஜூஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக, ரெஃப்ரெஷிங்காக, அதே டைமில் உங்களுக்கே நல்லா தெரியும் நெல்லிக்காயில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு. இதுக்கு நான் 4 நெல்லிக்காய், ஒரு அரை லெமனோட ஜூஸு, இஞ்சி, ஒரு சின்ன துண்டு புதினா இவ்வளோ எடுத்துருக்கிறேன். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். நெல்லிக்காவை இதை மாதிரி 4 நெல்லிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் நெல்லிக்காய், புதினா, அப்புறம் இஞ்சி இவ்வளோத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு இதை மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் வந்து நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிட்டு இதை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். கையை வச்சு நல்லா வந்து அந்த சாரெல்லாம் நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ஜூஸில் வந்து ஸ்வீட்னஸ்க்காக நீங்கள் தேன், நாட்டு சக்கரை எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தேன் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டேன். அதோட சாரெல்லாம் நல்லா எடுத்துக்கோங்க புழிஞ்சு. அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஹாஃப் லெமனோட ஜூஸ் வச்சுருக்கிறேன், அதையும் இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹாஃப் லெமனோட ஜூஸு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹனியும் ஆட் பண்ணி நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். ஹனியை தவிர நீங்கள் வந்து நாட்டு சக்கரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே நீங்கள் ஸ்வீட்னஸ் வேண்டாம் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் அப்படியே கொடுக்கலாம். ஆனால் குழந்தைங்களுக்குலாம் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹனி ஆட் பண்ணி கொஞ்சம் சில்லுன்னு கொடுத்தீங்கன்னா சூப்பராக குடிச்சிருவாங்க. என்னோடய பையன்லாம் இது வந்து ஸ்கூலுக்கே இந்த ட்ரிங்க் வந்து எடுத்துகிட்டு போகிறான். அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. ஸோ நம்ம கரும்பு சாறு குடித்த மாதிரி தான் இருக்கும். அந்தளவுக்கு ஸ்வீட்னஸ் இருக்காது. நெல்லிக்காயில் இருக்க லைட்டாக ஒரு துவர்ப்பு தன்மை இருக்கும். ஆனால் நான் வந்து குடிச்சிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஹெல்த்தியானது கூட. ஸோ ரெஃப்ரெஷிங்கான ட்ரிங்க் பார்த்தாச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.